ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி நார்மல் மோடில் அவங்கள அடித்து தெரிச்சு ஓட வைக்க போகிறோம். எப்படி அடித்து தெரிச்சு ஓட வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இவனுங்க ஒரு கட் சீன் கொடுத்துட்டானுங்க. சரி விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம்லாம் காக்கா குதிக்கிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அவங்க போனதாட்டு நம்மளை என்ன அடிச்சாங்க. களவாண்டன்னு நாய் அடி அடித்தான். வாங்க நம்ம அந்த அடி கீழே தான் வருது. கதவு திறப்பாங்க. இருங்க, எதுக்கோ கதவு ஃபர்ஸ்ட் நம்ம திறந்து வச்சுக்கோம். இல்லை கீழே வரல, மேலே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே தான் இருக்கும். கடவுளே, ஏதோ அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கோ என் தெய்வமே. ஏதோ இருக்குதாடா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருங்க. இந்த கதவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருந்தா மியூசிக் கொடுத்து பயன்படுத்தாதீங்க. நானே இன்றைக்கி ஒரு கரெக்டான ஃபார்மில் வந்துட்டுக்கிறேன். அவனுக்கு கன்ஃபார்மாக மேலே இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க மேலே இருக்காங்க. இது கத்திருக்கு. வாங்கடாவா, இது உங்களுக்கு இருக்குதுடா. டே மியூசிக் மட்டும் போடாதீங்கடா, அப்புறம் நான் பேசுகிறத உங்களுக்கு கேட்காம போயிடும் போல். எங்கே ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க ஒருட்டு நிற்கி. அப்போ ஒரு கிளவி போயிடுச்சு. அப்போ மேலே கிளவன் தான் இருந்திருக்கிறான். டே நாயே குருட்டு கிளவா. டே கிளவா, எந்த வேலையும் காட்டாதுடா. ப்ளீஸ்டா, சீக்கிரமாக போயிட்டு வாடா நாயே. போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறேன். ஏம்மா, கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. ஃபியூஸ் இந்த இடத்த சவுண்டு கேட்டுருச்சு குக்குன்னு. அதனால் அந்த கிழவி இங்கே வருவா. அதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன இருக்குது. ஓகே, சேஃப்கி இங்கே தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த இடத்துல வெப்பன் கீ இருக்கணும். இருக்கா இல்லை. கிச்சனில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தேடிடணும். ஏன்னா கிச்சனில் தான் மோஸ்ட்லி வெப்பன் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டு, இல்லை இங்கே இல்லை. ஒட்டு வேறு ஒர்க் ஆகாது. மேட்ச் பாக்ஸா சரியானுங்க. எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியும். கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நார்மல் மூலே எப்படி ஸ்ட்ராங். சரி, எதுவும் திறக்கலை. அதனால் கிளவியை திறக்க வைக்கிறதுக்கு எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சீக்கிரமாக வந்துருக்குறான். டே நார்மல் மோட் தான்டா. எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் ஆட்டை திக்குந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடு அதுக்குள்ளே எவ்வளோ வந்துருச்சு. கையா பாரு, ஒரு அழுக்கு நைட்டி வச்சுருக்காரா. அப்புறம் உங்களுக்கு இந்த கேம் விளாட பயமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காமல் இருக்கும். பாருங்க எப்படி பயப்படுறேன்னு நீங்களே பார்க்குறீங்களே. போகிறா பாருங்க. இரா, எனக்கு இப்போ என்ன, நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். லிஃப்ட்டு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இட் இஸ் நாட் எலக்ட்ரிசிட்டி. தெய்வங்கள் எல்லாம் தோர்த்தே போகும். நமக்கு இந்த கதவை திறக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் போடணும். ப்ளீஸ்ரா, யாரும் வந்துடாதீங்கடா. ப்ளீஸ்ரா எலக்ட்ரிக் போடுற வரைக்கும் வந்து அது கடவுளுமே தடுக்க முடியாதுடா. பாடா கீழே வா. இங்கே வெளில வந்ததே ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்குதுடா. யாரா எங்கன்னா இருக்குதுங்களா? யாரும் எங்கேயும் இல்லை. வா, எவ்வளோ நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல சொல்ல. என்னடா எடுறா. இவனும் எடுக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். போயிடலாமா? கீழே தான் இப்போ போகிறேன். ஃபீல் பண்ணாதீங்க. கீழே போகணும். அதுக்குள்ளே யாரோ பார்த்துட்டாங்களா. கதவு வேறு திறக்கிற சவுண்டு கேட்குது. மொட்டையாக கீழே இல்லைல்ல. கீழே போகிறோம், சவுண்டை போடுறான், கீழே கொண்டு வரோம், நம்ம சேஃப்டி எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் இன்றைக்கான பிளான். இப்போ பண்ணுறோம்.
உள்ளே போடா. அப்படியே தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப் கீழே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சேஃப் கீழே என்னடா இருக்கணும்? சுபா சீக்கிரமாக எல்லாத்தையும் கொடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா. நான் ரொம்ப அலைய வைக்காதீங்க, நான் பாவம் இப்படியே சொல்லிட்டேன். சீக்கிரம் வந்துடுங்க. அப்போ போய் கிளவி போயிடுச்சு, இவனும் போயிட்டான். இப்போ நம்ம மேலே போகணும். டிக்கெட்டு கிடச்சாலும் நீங்கள் எடுத்துடாதீங்க. எடுத்துருங்க, டிக்கெட் மட்டும் வாங்கிடாதீங்க. வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் வேறு. மேலே போடா. இதில் என்னடா இருக்குது? ஒன்றும் இல்லை. சீக்கிரம் இதில் ஏதோ போடுறா. சுவிட்சா? ஐயோ வந்துட்டாங்க போல. சீக்கிரம் சேஃபை தோற. விரிச்சிக்கிறாங்க, எடுத்துட்டு மேலே ஓடிடுவோம். அதுதான் இப்போதைக்கு நமக்கு சேஃபு. எவ்வா எவ்வளோ பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் மோட்லே எப்படி பயப்படுறேன். ஏன்னா கேம் விளாண்டு கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. இல்லைன்னா நான் பயப்பட மாட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணும் போல். அப்படியா? ட்ரெயின் எஸ்கேப்பா? அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணும் போல். ஆமாம் போல். காரில் புல்லட் இருக்கோ? சரி, ஃபஸ்ட்டு இதை எங்கேயோ போடுவோம். எறா போய் தலை போ. கீழே போயிடுச்சு. நம்ம அப்புறமா எடுத்து போயிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? வாடா வெளில வாடா. கிளிச்சா பக்கா. ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஒரு பிரிட்ஜுக்கு நான் கிடச்சிருக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை கேட் எஸ்கேப் பண்ணலாமான்னு ஒரே சிந்தனையில் இருக்கேன். என்னோடைய சிந்தனையில் வந்து போகுது. இங்கே இல்லைன்னா ஓகே. இப்படி தான் போன தாட்டி ட்ரை பண்ணி அவுட் ஆனேன்னு நினைக்கிறேன். கிளம்பி எங்கேருந்தோ பார்த்து சுட்டு போட்டான். ஓகே, அப்படின்னா இந்த ரூம்லேயும் அவன் இல்லை. அப்போ அவன் கீழ் ஃப்ளோரில் தான் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம இப்போ கீழ் ஃப்ளோருக்கு தான் போகணும். வேறு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ யாரோ உக்காடுறா, இவன் வேறு உட்கார மாட்டேங்கிறான். இப்போ நம்ம போய் தொலைடா ராசா. சரிங்களா? நம்ம இப்போ கீழே போகும்போது கிளவியோ நம்மளை பார்த்துட்டானுங்க. உட்கார்ற. உள்ளே போடா. செத்துட்டேன். பார்த்துட்டான். ஓடுறாடே, ஓடி தொலைடா. ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தப்பிச்சுட்டா சந்தோஷம். தப்பிச்சுட்டு எவ்வளோ தப்பிச்சிட்டோண்டா ராசா. தப்பிச்சிட்ற. ஏறா. எவ்வளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஆயிரத்தி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படின்னா அவன் மேலே போயிருப்பான். கிளவி செத்துட்டா போல ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஒரு தொல்லை காலிடா. என்னடா கட்சினா? டேடே நானே இருக்கிற டென்ஷனில் கட்சின்னு பார்க்கலாம் நேரம் இல்லைடா. என்னடா இங்கேயா? கிளவி சாவலியா இன்னும்? அப்போ எதுக்கு அவன் அழுகுறான் இப்படி? சீக்கிரம் ஓடுறான், நிற்காது. அவன் வேறு ஐசியூவா? ஐசியூவில் போய் கொட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்டுக்குள்ளே போயிடலாம். இவனுங்க உக்கார. உள்ளே போடா ஃப்ரெண்ட்ஸ். மரண பயத்தை காட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணில் காட்டுறானுங்க. வெப்பன் கீயை கொடுங்கடா. ஷவா முடியல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எப்போ நான் எப்படி இனி விளாடுவேன்னு எனக்கு தெரியலையே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பண்ண வேலை இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கானா வெளில இருக்கானா? உட்காரவும் முடியாம இருக்கவும் முடியாம பாடு இருக்கே. இன்னைக்கு வேலையை காட்டுறானுங்கடா.
நாய் எங்கேயா பரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எனக்கு வேறு வழி தெரியல, கிழவனோட கன்று எடுக்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அவன் வந்த உடனே நான் அவங்களுக்கு காட்டுறேன். எதுக்கோ ஒரு 10 எண்ணுவான். 1 2 சரி ஃபஸ்ட்லேருந்து எடுறேன். 1 2 கிளவி சிரிக்கிறான். 3 4 என்ன ஜில் சொன்ன இப்படி தான் லைவில் 10 வந்துச்சு. அதை 10 நானும் பண்ணுறேன். 4 அப்புறம் 2 3க்கு அப்புறம் 4 பயத்தில் நம்பர் மாறுது போகுது ஃப்ரெண்ட்ஸ். 5க்கு அப்புறம் 6 7 7லேயே வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லை, இருங்க எப்படி சுற்றி பார்க்க. 7 8 மியூசிக் வேட போட்டு தொலையாதீங்கடா. அடே ப்ளீஸ்டா, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்டா. அப்புறம் வர சொத்து கேட்குது. 9 10 சரி 10 இல்லை 10. என்னடா இவ்வளோ வரா? சரி நாசமாக போன கிளவி, நீ ஏண்டி வரா? அவன் புதுசன் வந்து வர சொல்லு. அவன் வரட்டும், இன்னைக்கு அவன் வர்றாமல் நான் இந்த தொட்டு போக மாட்டேன். அவன் வந்தோடனே எங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க அவன் வரட்டும், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் வர மாதிரி தெரியலை. நம்ம எதுக்கோ பேஸ்மெண்ட்டுக்கு போவோமா? பேஸ்மெண்ட்டுக்கு போய்ட்டு சவுண்டு கொடுப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாமா? எதுக்கோ மறுபடியும் ஒரு 10 எண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 வரானா? 8 7க்கு அப்புறம் சரி 8 8 9 நடக்கிற சத்தம் கேட்குது. இருங்க 10 10 நடக்கிற சத்தம் கேட்குது. அதனால் நான் கம்முன்ட்ருக்கிறேன், என்ன போயிடுவேன். நடக்கிற சத்தெல்லாம் கம்மியாகட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்மெண்ட்டுக்கு ஓடுவோம். டே அப்பா, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைனிங் டேபிள்லேருந்து மட்டும் லக் இருக்குதுடா குமார். ஓகே, இப்போ நான் மியூசிக் நிற்கட்டும். ஓகே, நடக்கிற சத்தம் நம்ம கீழே போவோம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வர்றா ராசா. பேஸ்மெண்ட்டுக்கு போகிறேன், சவுண்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் இதான் நம்ம இந்த பொட்டிக்குள்ளே வெளியே வரலாம். இந்த இடத்துல வெப்பன் கேட்கும். சவுண்டே போடுறோம் தெரியும் எனக்கு. இந்த ஓகே, வெப்பனுக்கு கிடச்சிருச்சு. இப்போ மேலே போயிட்டு வெப்பனை எடுத்து மாஸ் காட்டியே தீரணும். வரட்டும்டா டே. நான் என்னை எப்படிலாம் கதற வச்சுருப்பேன். என்னடா இப்போன்னு பார்த்து மொட்டையும் வரல. இப்போ வரட்டான்டா நாய். மொட்டையா உன்ட்டு நான் 3 தாட்டி தப்பிச்சிட்டேன்டா மொட்டை. நீ வெப்படிக்கு இருக்க பயம் ஏன்றா? அப்பா இப்போ வாங்கடா டே, எவனாக இருந்தாலும் வாங்கடா. ஒண்டி கொண்டிடா, வாங்கடா வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. இந்த மொட்டை எனக்கு சண்டைங்கண்ணா. நான் வளரலண்ணா. இப்போ அந்த நாய் சாக போகிறான்னா. போ, எவ்வளோ எக்ஸ்பெக்டோட போகிறேன். அவன் வந்த உடனே டகர்ட போக மாட்டேன். சதற அடிக்கல. என் பேர் நான் மாற்றிக்கிறேன். வந்துடுறா மொட்டை.
மொட்டை மண்டையை நான் அடித்து உடைக்கலை. என் பேர் பார்க்குறோட இருங்க, பக்கத்தில் ஏதோ கல்லை பொறுக்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த மொட்டை நாய் போடா கன்னிடுறா. கன்னை எடுத்துட்டான்டா. சந்தோஷ் கன்னை எடுத்துட்டான்டா. அவன் என்ன சொல்கிறன்னு நினச்சிட்டு கிளவியை சுட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிளவி சத்து மனிதனடா. ஓகே, டைம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஏறா ஷோவா. எப்படியோ இந்த நாய்கிட்டேருந்து கன்னை பிடிங்கிட்டோம். காக்கா கருவா காக்கா இருங்க. இப்போ நமக்கு செட்டிக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னடா கரும்பு போக மாட்டேங்கிறான். இப்போ செட்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணுவோம்ல, இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா இதில் வந்துட்டு காயின் இருக்கும். இந்த இடத்துல ஒன்று செட்க்கு இருக்கும், ஆனால் செட்டில் கன்ஃபார்மாக இது இருக்கும். ஒன்று டெடி பிளாங்க். இந்த இடத்துல கோகனட் இருக்குது. அப்போ இங்கே காயின் இருக்கு. அப்போ நமக்கு ஆக்சிலேட்டர் வேணும்னா ஆக்சிலேட்டர் அப்படின்னா இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் நம்ம பண்ணணுமா இல்லை பண்ணணும். அதனால் இந்த காக்காவை இப்போ நான் சுட்டுறேன். ஓகேவா? இப்போலேருந்து ஹார்ட் பீட் சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம ஒன்றும் கவனிக்க வேண்டாம். ஏன்னா வரமாட்டேங்கிறான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்மளோட அடுத்த திட்டம் என்னவென்று பார்த்தால், இந்த இடத்துல மொட்டை பையன் வந்து நிற்கணும். நின்னா அவனுக்கு பாடையை கட்டணும். அதுக்குள்ளே கிளவி வருவாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரல. மொட்டையை தூங்கிட்டானா? அப்படியா தூங்கிட்டானாவா மொட்டையா? இங்கே அதை அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கன்னை இங்கே போடுவோம். நான் அப்புறம் கன்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட டோக்கன் இருக்குதுன்னா அதில் கன்ஃபார்மாக காயின் தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ நம்மக்கிட்ட கல் வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை தூக்கி படியில் போடணும். இப்போ என்கிட்ட டவுட் என்னன்னா, எனக்கு இவங்க எங்கேயா வருவானுங்களா? வேறு இந்த இடத்துல சத்தம் போட்டால் கேட்குமான்னு வேறு தெரியல. கிளவி வேறு சிரிக்கிறான். நீ கிளவி வேறு சிரிக்கிறான். இங்கே கிளவு வேறு முறைக்கிறானுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் இந்த ஹார்ட் பீட் சவுண்ட் நிற்க மாட்டேங்குது. போட சூடு. கட்சின்லாம் உங்களை கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஹார்ட் பீட் சவுண்ட் நிற்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த கிழவனை கொண்டுட்டா போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி கல் இருக்குது. கல்லை போய்க்கிப்போம். இப்போ என்ன உண்டிகோல் வாசல்லே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிளாங்க் அங்கே தான் இருக்குது. அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். சப்போஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கிளவி இங்கே தான் இருக்கிறான். கிளவுன்னு இங்கே தான் இருக்கிறான். ஓடிடணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். முன்னாடி கிளவி. இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. அந்த மாதிரி உடத்துக்கு தான் போகணும். இதை போட்டுட்டு இப்போ மேலே போயிட்டு நம்ம மேலே போகணும். அதுக்கு நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம லிஃப்ட் வழியாக ஈஸியாக குதிச்சு போயிடலாம். சரிங்களா? போயிட்டோம்னா ஸ்டெப்ஸ் ஆண்டா நின்றுப்போம். சீக்கிரம் போயிடு. அப்பா கிழவன் இப்போ மேலே இருப்பான். ஆனால் கிழவி இப்போ வாசப்படல நின்றுருந்தான். அவள் இருக்காளா என்று பார்த்தா அவள் இல்லை. இப்போ இன்னும் எனக்கு ஹார்ட் பீட் சவுண்ட் நிற்கலை. நம்ம அற்புதமாக கேம் விளையாடிட்டு இருக்கிறோம். இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சு பாடே. இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, அந்த உண்டிக்கால் எடுக்கும்போது அந்த நாயாச்சும் வந்துட்டானா இது வரைக்கும் நம்ம ஆடின மொத்தம் இதுவுமே ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்துடுச்சு.
ஓகே, கிளவி நம்மளை பார்க்கல. ஏன்னா பார்த்தோம்னா மியூசிக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ கிளம்ப இந்த பக்கமாக வந்துட்டா வாய்ப்புகள் இருக்குது. கிளவிக்கு முன்னாடி தான் வரான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிளான் எடுத்துகிட்டு மேலே போவோம். ஓகே, பார்த்துட்டாளா? சவுண்ட் வந்துல. இப்போ நம்ம மேலே போகிறது ரிஸ்க்கான ஒரு விஷயம் என்பது நம்ம கோட்டார் அவர்களே. இப்போ நம்ம மேலே போகலாம், ஆனால் அந்த மொட்டை நாய் அங்கே இருப்பான் என்று ஒரு சந்தேகம் உள்ளது. ஓகே, மொட்டை இங்கே தான் இருக்கிறான். அப்போ நம்ம மேலே அந்தாண்ட பிளாங்கை வச்சிட வேண்டியது தான். இதுதான் இப்போ பிளான். பார்த்துட்டியா? போயிட்டு வாடியே, வீணா போனோலையே. நீ பார்த்துட்டா நீ என்ன பெரிய பிஸ்தா வாடியே. இப்போ அந்தானே போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்ட்டு. அம்புக்குரிட்டே போயிடுறான் பாதிப்பில். எவ்வளோ போய் சேர்ந்துட்டோண்டா. வாங்கடா, எந்த நாயாக இருந்தாலும் வாங்கடா. இது வேறு இந்த ஹார்ட் பீட் சவுண்ட் வேறு நிற்க மாட்டேங்கிறான். அப்பா ஆக்சிலேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நம்ம இந்த கேமில் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த நமக்கு இப்போதைக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிளவி எங்கே இருக்கிறான்னு தெரியணும். அதே தான் எனக்கு போட்டேன். இப்போ நமக்கு சுவிட்சு அங்கே இருக்குது. வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே தேவையில்ல. சுவிட்சு, ஆக்சிலேட்ரு, ட்ரெயின் கீ போதுமா? சுவிட்சு, ஆக்சிலேட்டர், ட்ரெயின் கீ இருந்தால் போதுமா? காயின் அது வந்துட்டு அங்கே இருக்கும். ஓகே, மொட்டையும் வரான். மொட்டையை காணுங்க. மொட்டை எங்கே போகுது? மொட்டையும் சுட்டி. இவன் வேறு அங்கங்கே சொல்லிட்டு போகிறான். அப்பா சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொட்டையா நீ வந்துட்டு இந்த கேமில் இப்போ வரைக்கும் 4 தாட்டி என்ன சும்மா போன நாயடே. அவள் போயிட்டா போடா. அவள் எங்கே இருக்கிறான்னு கூட என்னால் பார்க்க முடியாதுடா உன்னாலடே. ஓகே, கதவை எங்கேயோ திறக்கிறான். நாய் அப்போ போகிறான் போ. போடா கிளவா. கிளவியே சேரலையாட்டங்கிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது ஒரு 5வது தாட்டின்னு வச்சுக்கோங்க. மொட்டை பயில நாசமாக போன நாய் நல்லாவே இருக்க மாட்டேடா. போய் தொலைடா. நானும் அது எத்தனை தடவை போட்டு எடுக்கிறது. போயிட்டான் போல. ஆனால் கிளவி இப்போ வருவா. அவன் நம்மளை பார்த்துட்டானா? ஒவ்வொரு பைத்தியக்காரி நான் வேற வெளியே விட்டுட்டேன். டேப்பா அவன் நம்மளை பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த போனாலே வரான். அதுக்கு இந்த போல இந்த வரான். இந்த போய் தொலைஞ்சிட்டானா? ஐயோ, நான் அந்த இடமே பார்த்துருந்தேன். மொட்டையா ப்ளீஸ் போய் தொலைடா நாய. இது போடா மொட்டையா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடி வாங்கினா தான் விடுவான் போல தெரியுது. அடி வாங்கினா கன்று அந்த நாய்கிட்டெல்லாம் கிடைக்கும். நம்மள்கிட்ட 3 கல் இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன தெரியுமா, நான் அடி வாங்கிடுறேன். இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே எடுத்து தப்பிக்கத்தான் போய் இவன் வேணுன்ட்டே இவன் நிற்கிறான். இந்த மொட்டை அப்படின்னா நான் வேண்டாம் அடி வாங்கிடுவேன். அந்த இதில் தானே கன்று, அது ஸ்டார்ட் கன்று இருக்குது. இழுத்து அடிப்பாங்களா கல்லை வச்சு, ஸ்ட்ரிங் ஷாட் அது இருக்குல்ல. இவங்க படி விட்டு வந்தோடனே இந்த 3 கல்லை பயன்படுத்தி அவங்க 2 பற்றி மண்டையை போட வச்சிடணும். அப்படி போட வச்சுட்டா அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணிடலான்னா, நம்ம ஈஸியாக மற்ற கேம்லாம் பார்த்துப்போம். அதுக்குள்ளே இவங்க மண்டையை போடுற கேப்புக்குள்ளே தேங்காவை உடச்சிடணும். மறுபடியும் சண்டை போடும், மறுபடியும் சவுண்டு போட்டு இவங்களுக்கு விட்டு
இப்போ நம்ம கேம் பண்ணலாம். ஓகே அடிச்சுக்கிறேன். நான் தெரிவிக்கா நீ வேணுன்ட்டு கண்டா பண்ணுறேன்ட்டு வேலைத்தனெல்லாம் எங்கிட்ட காட்டாது சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நான் சொல்கிறேன்ல நிஜமா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஈஸியாக தப்பிக்கிறதுக்கான நேரம் தான் இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம அப்படின்னா ஈஸியாக தப்பிச்சிடலாம் என்பது என்னோட இது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போதைக்கு நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். சீக்கிரம் ஓடு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நம்ம இப்போ மொத்த சவுண்டு கொடுப்போம். நான் சவுண்டு கற்று ஓகே கத்திட்டான். ஓகே அவன் கத்திட்டான். வாங்கடா சீக்கிரமா, நிறைய சொல்லியிருக்கேன். கதவை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடியல ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்களெல்லாம் வச்சுக்கின்னு. ஓகே ஒரு நாய் போயிடுச்சு. இன்னொரு நாய் எங்கடா கிளவி செத்துட்டியா? ஓகேவா இப்போ ஸ்லிங் ஷாட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க வந்து அடுத்த செகண்ட் மண்டே போல நம்மளோட இப்போ வேலை. ஸ்லிங் ஷாட் ரெடியாக வச்சுக்கிறேன். நம்ம அதை அங்கேயே செஞ்சுருக்கோம்ல. ஏன் ஆமாம்ல இல்லை நம்மள்ட்ட இப்போ ஸ்லிங் ஷாட் இல்லை. ஓகே இவங்க வரட்டும். நீங்கள் நான் வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. டே நாய்ங்களா சீக்கிரம் வந்துங்க பாருங்க. இந்த மொட்டை பையன்ட்டு எப்படி அடி வாங்குறான்னு மட்டும். நாய்க்கு நாய் ஏன் வரல? டே நாயை வந்து தோடா. டே அவனை சுட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அவன் ஏமாத்து பையன் நல்லாவே இருக்க மாட்டேறான். நாய் நல்லாவே இருக்க மாட்டேன். நீ மறுபடியும் முதல்ல இருந்தான். இதெல்லாம் எத்தனை வேற டே போங்கடா வேற வேலையை பார்த்துட்டு சும்மா. எப்பா சாரி எனக்கு இப்போ ஹார்ட் இருந்துச்சு. எவ்வளோ சொட்டை டீசெண்டாக அடி வாங்கினான். சொல்லுங்க நீங்கள் தான் சொட்டை பெட்ரு. மொட்டை அலப்பறைடா. டே மொட்டையா நல்லாவே இருக்க மாட்டேன். ஒரு நாய் போய் டே மொட்டை ஃபஸ்ட்டு நீ போயிடு. சொட்டை என்கிட்ட அடி வாங்கிடுச்சு. மொட்டை வாங்க வேண்டியது நாய். டே சப்பா டே 3 வேற ஆகிடுச்சு. டே மொட்டையா இந்த கேமில் ஜெயிச்சிடணும் மொட்டையா. இல்லைனா நீலாம் ஒரு ப்ரோ பிளேயராடா. சரி ப்ரோ எல்லாம் கிடையாது. நீலாம் ஒரு கிராண்டி பிளேயராக மறுபடியும் மொட்டை தான். ஓகே எப்படின்னா இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு மொட்டையை சுட்டணும். இருக்கிறது ஒரு ஸ்டோனு. ஒன்றா அவன் காலி ஆகணும் இல்லைனா நான் காலி ஆகணும். இதுதான் இப்போ மேட்ரு. வேறு ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஒன்று வாழ்வா சாவா. ஒன்றா அவன் இல்லைனா நான். அவனா நானான்றதை இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஒன்றா அவன் இல்லைனா நான். எவன் இப்போ சாகுறான்றது தான் மேட்ரு. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளவி வருவான். அதனால் அவன் சுட்டுனா கிளவி ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருவான். அதுக்குள்ளே நான் இவனை போட்டு தள்ளிடுவேன். இப்போ இதுதான் கேம் ஓகேவா. வரட்டும் அந்த நாய். மயக்கமானா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் வேணாம். அந்த நாய் மயக்கமானா போதும். கிளவி செத்து மயக்கமானா போதும். வரட்டும் அந்த நாய். இப்படி சீக்கிரம் வந்துடு. சத்தியமாக செத்து போய்டுவேன்ட்டு என்னால் முடியல சரியா. அவங்களும் இது ஒரு கிழவிய உன் புருஷன் இருக்கிறான் காப்பாற்றுறதுலே இருக்காத கிழவி நீயே. உன் புருஷன் நல்லவன் கிடையாது சொல்லிட்டேன். நீ கேட்க மாட்டேங்கிற. உன் புருஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழவி தான் போங்க ஃப்ரெண்ட்ஸ். என் மனசே கஷ்டமாயிடுது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கருமம் இப்படி வந்து அந்த கிழவி சொட்டை கிழவி இப்போ இங்கே தான் வருவான். வரலாம் இங்கே வரல. பக்கத்து ரூமில் இருக்கிறான். இங்கே நம்ம நாய் எங்கே இருந்துட்டு தான் பக்கத்து ரூமில் இருக்கு. இங்கே தான் நம்ம நாய் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே இப்போ நம்மளோட மொக்கையாக போயிட்டுருக்குது. இப்போ எப்படின்னா அந்த இடத்துல
ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், தப்பு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன். டென்ஷன் ஆகிது புரியா சொன்னோன்னா. டே மொட்டையா மாற்றா செலவு பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன்டா. ஏன்னா இங்கே ஆஃபீஸுமே எவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம். இவ்வளோ நேரம் இழுத்துட்டு ஆனால் மொட்டைக்கு நல்ல சாவு கிடைக்காது சொல்லிட்டு ஒரு விஷயம். அது உறுதி. நான் அந்த கேம்லாம் தோக்க மாட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் ஜெயிக்கணுன்னு தான் இருந்தேன். இல்லாட்டி அவன் மொட்டை மண்டை பறக்க விட்டு ஜெயிக்கணும்னு முடியல இருக்கான். சத்தியமாக சொல்லிட்டேன், வெறியில் இருக்கிறான் அவன் மேலே. ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பான். கிளவி சோப்பா, இந்த கிளவி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளவனை கோப்பத்துக்கிட்டே இருக்குது. கிளவி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், ஃபஸ்ட் அட்டம்ப்டே செத்து போயிருக்கோம். இப்போ வேணால் பாருங்களேன், நான் இங்கே ரெடியானா கிளவி தான் ஃபஸ்ட்டு வருவான். அதனால் என்ன பண்ணுறது தெரியுமா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த கல்லை ஃபஸ்ட்டு எடுத்துட்டுனா இப்போ பாருங்கள், அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கையில் கிடைக்கட்டும். எங்கே வேறு ஒழிஞ்சுன்னு வேறு தெரியல. இங்கேருந்து தான் நினைக்கிறேன். எங்கே ஒழிஞ்சுன்னு தெரியல. நான் ஓகே அங்கே ஒழிஞ்சிருக்கு. எப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் உன் வாயிலே கல்லை போட்டு படுக்க வைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னு மட்டும் பாருங்க. வரா பாருங்க, என்ன போகிறாங்க இப்படியே அந்த நாய் எங்க? அந்த நாய் எங்கடா? அந்த நாய் மட்டும் கையில் கட்ட வைங்கடா. நாயை கல்லாலே அடிச்சு போடுறதுனாலே இங்கே ஒரு ட்ரெயின்க்கு இருக்குது. அந்த நாய் எங்கே இருக்கிறான்னு தெரில. மேலே கிளம்பி இருக்கிறா. ஓகே, அங்கேருந்து வருவான்னு நினைக்கிறேன். மொத்த பையன் இல்லை போயிட்டான். கேட்டால் அவன் அங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே என்ன கிளவி அப்படின்னா மேலே இருக்கிறான். ஓகே, கன்ஃபார்மாக கிளவி மேலே இருக்கிறான். நான் வேற கிளவா சவுண்டு கொடுக்குறேன். இல்லை இதெல்லாம் ஓரளவுக்கு தான் ப்ரோ. எல்லாம் ஓரளவுக்கு தான் ப்ரோ. என்ன பண்ணுறேன்னா மட்டும் பாருங்கள். நீங்கள் நான் சொல்லலை, நான் செஞ்சிடறேன். இதுதான் கடைசி டே. நமக்கு எல்லாம் கிடைச்சோம். அவுட் ஆகிடுவோம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஆக மாட்டேன். நான் வர நேராக போயிடுவேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான். வாடா டீக் வாடா, பார்த்துக்கிறேன்டா. நீயா நான் மட்டும் பார்ப்போம். வாடா அப்பா, எனக்கு இந்த கேமில் இப்போ பயம் இல்லை. ஏன் தெரியுமா, எனக்கு வெறி இருக்கு. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே விட்டு தான் போகுது. மேலே போட்டாங்க. இப்போ ஒரு டே இருக்குது. ஒரு டே இந்த ஒருத்த நாளில் தான் சவுண்டு கேட்டு கண்டமாக கிளவி வருவா. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தேங்காய் எடுத்துப்போம். தெரியும்டா அவனுங்க வேற. இந்த தேங்காவை எடுக்கிறோம். ஊரில் இங்கே சவுண்டு போட்டால் இங்கே வருவாளா?
போகிறான்னு நினைக்கிறேன். வாங்கடா கிளவனோ கிளவியோ சத்தியமாக தெரியல, எனக்கு புரியல. கிளவிய புருஷன் சத்தியமாக என்கிட்ட செத்து போயிடுவோம். உங்களுக்கு நான் மனுஷனாக இருக்க மாட்டேங்க. போகுது பாருங்க, இருங்க. வா பா எம்மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிளவி வச்சு தான் கிளவனை கூப்பிட போகிறோம். இந்த கூட்டு கிளவி வேற நான் ரொம்ப தொல்லை பண்ணுறான். எங்கே போய் சண்டை நாசமாக போன அடி இருடி என்கிட்ட ஒரு அடி வாங்கிடுறேன். அப்போதான் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ போகிறான். அப்போ இது சவுண்டுக்கு வரமாட்டாளா? அப்படியா வரமாட்டாளா? சரி மொட்டை நாயே வாடா. மொட்டையா நீயா வந்துட்டுங்க. அப்புறம் நான் எங்கே இருப்பான், இங்கே எங்கேயாச்சும் இருக்கிறனானா மட்டும் பார்ப்போம். என்ன வெளில வரானா? அந்த கூரை மேலே கிளவி அங்கே போகிறா. ஓகே கிளவி அங்கே போகிறான்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படின்னா நம்ம இப்போவே கிளவியாக இங்கே மார்டர் பண்ணிடலாம். வந்துரு கிளவி, ப்ளீஸ் கிளவி. உன் புருஷன் தான் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நீ ஏச்சும் மரியாதையே வந்துரு. டே மொட்டை பயல இருறா. ஃபஸ்ட்டு முன்னாடி சாப்பிட்டுக்கிறோம். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா கிளவி. ஆனால் லேட்டாகவே இருக்குதுங்க பைத்தியக்காரிங்க. எங்கத்தான் இருக்குதுங்களோ தெரியல. ஓ காக்கா வேறு காலி பண்ணிட்டோமா? நான் அந்த லிஃப்ட் இடத்துல கொஞ்சம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன இவங்களாம் அந்த இடத்துல மட்டும் நம்ம போகாமல் இருந்திருந்தோம்னா நம்ம என்னத்துக்கு ஜெயிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் பெரிய பருப்புன்னு போனேன். அப்பெல்லாம் உள்ளாரே போயிட்டான். இவங்களையும் மொட்டை பயிர் வந்துடாது. சரி வாங்க நம்ம இதையாச்சும் ஏதோ கடவுள் காப்பாற்றிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். எங்கிருந்தா யாரெல்லாம் கீழே குதிச்சிட்றேன். யாரா பார்த்தீங்களா? ஓகே மறுபடியும் கிளவி வரா. ஒரு இது ஒரு கிழக்கு கிளவி. இந்த கிளவியை வச்சு தானே அவ்வளோ நேரம் மேலே இருந்தா. அப்போ வரல இந்த நாசம் கிளவியை பற்றி. நாய் வரானான்னு மட்டும் பாருங்க. எங்கிருந்தோ வந்துடட்டும். ஓகே அந்த நாய் கையில் மடக்கட்டும். ஓகே பார்த்தாங்க. மொட்டை சொட்டைங்களா
எங்கள் சதி இந்த மொட்டை சொட்டையோட சதி தான், நான் கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேன். அந்த லெஃப்ட் ஹேண்டில் இவன் எதுக்கு அப்படியே நின்றுருந்தான், இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டு வந்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நாளைக்கு முகம் இணைந்து விடைபெறுவது சந்தோஷ் லிவ் ஒன். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். வரேன்டா, ஹார்ட் மோடில் வரேன்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.